ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு இப்போ வீடியோக்கு வந்திருக்கேன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான். யாருன்னா அந்த பர்சன் விஜய் சாருக்கு மட்டும்தான். சார், நீங்கள் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரியா? நானும் கரூர் பொண்ணு தான், கரூர் சேர்ந்த பொண்ணு தான். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்களா போய் மக்களை தள்ளி விட்டுட்டீங்க. இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லி உங்களை முடக்கி வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது. திரும்பி எழுந்து வாங்க சார். உங்களுக்காக தான் உங்கள் ரசிகரும், உங்களுக்காக தான் உங்கள் மக்கள் இருக்காங்க, ஓகேவா? என்றைக்குமே நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம். நீங்கள் ஏன் அவனுங்கெல்லாம் உங்கள் மேலே ஒரு பழி போட்டிருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு ஏன் வீட்டில் உட்காருங்க? கண்டுபிடிக்கலாம். இது இவனுங்க தான் செஞ்சானுங்கன்னு பச்சையாக தெரியுது. நாம் ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ணோம்? செஞ்ச அவனுங்களே நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. நமக்கெல்லாம் வந்துச்சு. அந்த செந்தில் பாலாஜி மயிரெல்லாம் ஒரு ஆளாம். அவனா அந்த ஊருக்காரன் தானே, எங்கள் ஊருக்காரன் தானே, அவெல்லாம் ஒரு ஆளு மயிரா? நான் கேட்குறேன். அவன் என்ன பெரிய இவனா? கண்டுபிடிச்சி நான் அங்கே தான் இருக்கேன், கண்டுபிடிச்சி வர சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு பயப்படுறானுங்க? விஜய் என்ன பண்ணிட்டாரு? அவரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி உங்களை பற்றி எல்லா இதுலேயும் ரசிகர்கள் என்ன உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா? என்னமோ அவனுக்கு ரசிகர்கள் எல்லாம் என்னமோ மீட்டிங்கை போட்டு வீடியோ போட்டு தப்பா எனக்கு வாயில் வருது. அவனுங்களை என்ன செஞ்சுட்டானுங்கன்னு விஜய் பற்றி பேசுறதுக்கு அவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இன்றைக்கி சினிமா ஸ்டாரில் சில பேர் சொல்கிறானுங்க வீடியோவில், அவனெல்லாம் ஒரு ஆளானு. நீயெல்லாம் ஒரு ஆளாடா பேச, நீயெல்லாம் ஒரு ஆளா? எவன் விஜய் பேசணும் அவனை மட்டும்தான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு, ஓகேவா? விஜய் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவனை பற்றி, எங்கள் தலைவரை பற்றி, சரியா? யாரையும் தப்பாக பேசுறதுக்கு இங்கே ரைட்ஸ் கிடையாது. அதுக்காக யாருக்கும் இல்லை. ஒருத்தன் வந்துடக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஏன் ஒருத்தன் வந்துட்டு அவன் செஞ்சுட்டான், உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவர் அப்படி தாண்டா வருவார். என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கிக்கிங்க, சரியா?